1 யோவான் 4வது அதிகாரத்தை பார்ப்போம். ஆஸ் யூஷுவல் ஜான் அட்ரஸ் பண்றது வந்து பிரியமானவர்களே, 4வது வசனம் பிள்ளைகளே, 7வது வசனம் பிரியமானவர்களே, 11வது வசனம் பிரியமானவர்களே. அப்பப்ப கேப் விட்டு ஜான் இஸ் அட்ரஸிங் ஹிஸ் ரீடர்ஸ் வித் a loving note. பிள்ளைகளே, பிரியமானவர்களே, டியர்லி பிலவட், டியர் சில்ட்ரன் அப்படின்னு சொல்லி ரொம்ப அன்பா கூப்பிட்டு எழுதுறேன். ஸோ பொதுவாகவே யோவான் அன்பை வலியுறுத்துறதுனால அவருடைய வாழ்க்கையிலையும் அவர் அன்பை வெளிப்படுத்துகிற விதம் அவருடைய ரைட்டிங் ஸ்டைல்லே நமக்கு தெரியுது. சரிங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா வார்னிங். ஓகே, 1லேருந்து 6 வசனங்கள் வரைக்கும் முதல் பகுதி. சரியா? 2வது பகுதி 7லேருந்து 12 வரைக்கும். 3வது பகுதி 13லேருந்து 16 வரைக்கும். 4வது பகுதி கடைசி பகுதி 17லேருந்து 21 வரைக்கும். ஸோ 4 பத்திகளா நான் இதை பிரிச்சிருக்கிறேன். ஸோ தட் நமக்கு வந்து அப்படி செக்ஷனா பார்த்தா தனிப்பட்ட முறையிலையும் அதுல உள்ள கருத்துக்களை கொஞ்சம் கொஞ்சமா நம்ம எடுத்து தியானம் பண்ணவும் நமக்கு இது பிரயோஜனமா இருக்கும். 1லேருந்து 6 வரைக்கும் அவர் உபயோகப்படுத்துற வார்த்தை கள்ள தீர்க்கதரிசிகள். இன்னொன்னு 6வது வசனத்துல வஞ்சக ஆவி. இந்த 2 வார்த்தை யூஸ் பண்றாரு. இன்னொன்னு அந்தி கிறிஸ்து. தீஸ் ஆர் த டேர்ம்ஸ். இந்த வார்த்தைகளுக்கு நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். விசேஷமா அவர் எழுதும் போது பிரியமானவர்களே, உலகத்திலே கொஞ்சம் கள்ள தீர்க்க தரிசிகள்னு போடல, நல்லா வாசித்து பாத்தீங்கன்னா அநேகம் கள்ள தீர்க்க தரிசிகள் தோன்றி இருப்பதினால், ஏற்கனவே தோன்றிட்டாங்க, பாஸ்ட் டென்ஸ்ல போட்டிருக்குது. ஓகே, many false prophets have arisen. They arose. ஏற்கனவே அவங்க கள்ள தீர்க்க தரிசிகள். தீர்க்க தரிசிகள்ங்கிற வார்த்தை அருமையான வார்த்தை. தீர்க்க தரிசனம் நல்ல வார்த்தை. ஏன்னா முழு வேதாகமுமே தீர்க்க தரிசனம் தான். இதை வியாக்கியானம் பண்றவங்க தான் தீர்க்க தரிசி. ஆனா இதுல ஒரு டேஞ்சர் என்னன்னா, தப்பா கள்ள தீர்க்க தரிசிகள் இருப்பாங்கன்னு சொல்லி இருக்குது. அதனால அவர் சொல்ற கருத்து என்னன்னா, ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்தறியுங்கள். முக்கியமான வேர்ப் எங்க விழுகுதுன்னா டெஸ்ட், எக்ஸாமைன், சோதித்தறியுங்கள். அதான் முக்கியமான வார்த்தை, அண்டர்லைன் பண்ணிக்கங்க. அதான் வெர்பு. அப்ப நம்மள சோதிக்க சொல்லி இங்க யோவான் சொல்றாரு. இப்போ ஒரு கேள்வி வருதானே, ஹவு கேன் ஐ டெஸ்ட்? நான் எப்படி நான் இதை சோதித்தறிய முடியும்? அதிகாரங்களா பிரிச்சது வந்து ஒரிஜினலா இல்ல, பின்னாடிதான் அதிகாரமா பிரிச்சாங்க. சரியா? நீங்க அதுக்கு முன்னாடி உள்ள வசனத்தை 3வது அதிகாரத்துல 24வது வசனம் கடைசியா முடியுது. நமக்கு தந்தருளின ஆவியினால் ரொம்ப தெளிவா தெரியுது. நமக்கு தந்தருள் ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தரப்பட்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் பத்தி சொல்லும் போது Holy Spirit proceeds from the Father. பிதாவினிடத்திலிருந்து வந்தவர். அந்த பிதா கொடுத்த, நம்முடைய உள்ளத்திலே கொடுத்த பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகம் இருக்கிறபடியினாலே நாம் சோதித்தறிய முடியும். நம் தேவன் நமக்குள்ள வாசம் பண்ணுகிறார். இயேசு கிறிஸ்து வாசம் பண்ணுகிறார். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். விசேஷமாய் தந்தருளின் ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறபடினாலே அவர் அந்த அபிஷேகம் நமக்கு போதிக்கும். நம்ம ஏற்கனவே நேற்று பார்த்தோம்ல, the Holy Spirit of God will continue to give the knowledge and the prudence. அது ஒரு அறிக்கை பண்ணுகிற ஆவியும் மாமிசத்தை அவர், அதுக்கு பேர் வந்து ஹியூமனிட்டி ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். சரிங்களா? இஸ் மை வாய்ஸ் ஆடிபிள்? ஹலோ? எஸ் அண்ணா, கேக்குது. ஆனா கொஞ்சம் உங்க டவர் வீக்கா இருக்குன்னு நினைக்கிறேன். ஓஹோ. அதர்வைஸ் ஓகே. டவர் கொஞ்சம் உங்களுக்கு ரெட் லைட் வந்திருக்கு, ரெட் லைட் ஏரியா வந்துச்சு உங்க ஏரியா.
ஓகே, இப்ப கேக்குதாண்ணா? am I audible அண்ணா? ஆடிபிள் தான். ஓகே, நோ ப்ராப்ளம். ஓகேண்ணா, ரைட். சோ மாமிசத்திலே வந்த அவர்தான் குழந்தையா பிறந்தார். கிறிஸ்துமஸ்ல தான் நினைவு கூறுகிறோம், சரியா? சோ அப்ப ஹியூமனிட்டி ஆஃப் ஜீசஸ், இயேசு கிறிஸ்து மனிதனா வந்தாரு. ஏன் இத பத்தி பேசுறாரு? நான் ஏற்கனவே சொன்னேன், டொசட்டிசம் அப்படின்னு ஒரு குரூப் இருந்தாங்க. இது ஒரு ஃபால்ஸ் பிலீஃப் உள்ள குரூப். இவங்க இயேசு கிறிஸ்து மாம்சத்துல வந்தாருன்னு ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா எல்லாம் இந்த உலகத்துல இருக்கிறது எல்லாமே ஆல் மேட்டர் இஸ் ஈவில்னு சொல்லி அவங்க நம்புவாங்க. இந்த உலகத்துல இருக்கிறது எல்லாமே பேட், ஈவில்னு சொல்லி, கெட்டதுன்னு. அப்ப இந்த உலகத்துல இயேசு கிறிஸ்து வந்திருந்தார்னா அவரும் கெட்டவர் தான். மனிதனா பிறந்த எல்லாருமே கெட்டவர்கள் தான். அதை வச்சுக்கிட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, அப்ப இயேசு கிறிஸ்து கெட்டவராயிருவாரு. அதனால they want to safeguard, அந்த அளவுக்கு ஆண்டவரை பாதுகாக்கிறாங்களாம். இயேசு கிறிஸ்து மாம்சத்துல வந்ததை அவங்க ஏத்துக்க மாட்டாங்க. அதான் டொசட்டிசம், சரிங்களா? அதனால அப்பேற்பட்ட கள்ள தீர்க்கதரிசிகள் இருந்ததுனால மாம்சத்துல வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிறவன் தான் தேவன் உண்டாயிருக்கிறான். அறிக்கை பண்ணாத, அங்க டூவலிசம் பாத்தீங்களா? அறிக்கை பண்ணுகிற, அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானதல்ல. வரும் என்று நீங்கள் கேள்விப்பட்ட அந்தி கிறிஸ்துவின் ஆவி அதுவே. இங்க பாத்தீங்களா, நிறைய அந்தி கிறிஸ்துக்கள் இருக்காங்க. இது ஒரு வகையான அந்தி கிறிஸ்து. இவங்க எப்படின்னா, டீச்சிங்கை பொறுத்த வரைக்கும், டாக்டரின்ஸை பொறுத்த வரைக்கும் உபதேசத்துல குழப்புகிறவன், தவறான உபதேசக்காரனும் அந்தி கிறிஸ்து என்று இங்க யோவான் பேரிடுகிறார், சரியா? அது இப்பொழுது உலகத்தில் இருக்குன்னு அப்ப சொல்லியிருக்கிறார். அப்ப இப்ப என்ன பண்றாங்க? ஒருவேளை இயேசு கிறிஸ்து தேவனா மனிதனான்னு கேள்வி கேட்டீங்கன்னா, அவர் முழுவதும் தேவனாகவும் இருந்தார், முழுவதும் மனிதனாகவும் இருந்தார். இப்ப ஒரு உதாரணத்துக்கு, இயேசு கிறிஸ்து போட்ல படுத்து தூங்கினார். அப்ப அவர் மனிதனா இருந்தாரா, தேவனா இருந்தாரா? எல்லாரும் உடனே சொல்லுவீங்க மனிதனா இருந்தார். அப்ப தேவனா இல்லையா? அப்ப தேவ ஆவி அவரை விட்டு என்ன ஆயிடுச்சு? டிவினிட்டி போயிடுச்சா? அப்படிலாம் கிடையாது. அவர் தூங்கும் போதும் மனிதனாகவும் இருந்தாரு, தேவனாகவும் இருந்தார், சரிங்களா? ரெண்டுமே அவருக்குள்ள இருந்துச்சு. both are okay, mixed, both are together with Jesus, they are inextricably interwoven. ரெண்டு நேச்சருமே இயேசு கிறிஸ்து இருந்துச்சு. இல்லைன்னா அவர் மந்திரவாதி, மேஜிக் ஆயிடுவார. சிலுவையில மறிச்சார்ல, என்னால தாங்க முடியலன்னு சொன்னார்ல. அப்ப அவர் மனிதனா இருந்தாரா, தெய்வமா இருந்தாரா? எல்லாரும் சொல்லுவாங்க மனிதனா இருந்தார். மனிதனாகவும் இருந்தார், தெய்வமாகவும் இருந்தார். அவர் நினைச்சாருன்னா தூதர்களை எப்படி அழகா சிலுவையில இருந்து எஸ்கேப் ஆயிருந்திருக்கலாம். See, he was completely divine and he was completely human. இதை நம்ம புரிஞ்சுக்கணும், சரிங்களா? இன்றைக்கு நல்லா கவனிச்சு பாருங்களேன். வொர்ஷிப் பாட்டுல நிறைய பாத்தீங்கன்னா, நம்மளே ஒருவேளை இந்த டொசட்டிக் லைட்டா அந்த ஸ்பிரிட் நம்ம கூட இருக்கும், ஃபுல்லா இல்லைனாலும். என்ன தெரியுமா? இன்னைக்கு ஆராதனை பாட்டுல நல்லா கவனிச்சு பாருங்க. எல்லா ஆராதனையிலையும் இயேசு கிறிஸ்துவ தேவன் தான் சொல்றேன்னு ஒழிய அவர் ஹியூமன்னு சொல்லுகிற பாடல்கள் ரொம்ப கம்மி. ஒரு சில பாடல்கள் தான் எனக்கு ஞாபகம் வருது. He walked where I walked, ஆங்கிலத்துல ஒரு பாடல். He understands. ஓகே, சோ அவரும் மனிதனா இருந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம செலிப்ரேட் பண்ணோம். See, we are called to celebrate the humanity of Jesus as we celebrate the divinity. அவர் தேவன்னு சொல்லி எந்த அளவுக்கு உயர்த்துறோமோ, நல்ல கவனிங்க, அதே போல அவர் மனிதன்னு சொல்லி உயர்த்துவோம். ஏன்னா அவர் மனிதனா உலகத்துக்கு வந்தாரு. அப்படி சொல்லாம இருந்தா நம்மளும் இந்த டொசட்டிக் ஸ்பிரிட் கொஞ்சம் இருக்குன்னு சொல்லி அர்த்தம். அதனால நம்மளையும் சோதிச்சு பண்ணி பார்த்துக்கணும், சரிங்களா? அதனாலதான் 4வது வசனத்துல பிள்ளைகளேன்னு சொல்லி அர்த்தம். நீங்கள் தேவனால் உண்டாயிருக்கிறீர்கள்னா தேவனால் பிறந்திருக்கீங்க, அவர்களை ஜெயித்தீர்கள். பாத்தீங்களா? தேவனால் பிறந்தபடினாலே, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்து அபிஷேகம் இருக்கிறபடினாலே, அதே போல தவறான உபதேசங்களை நீங்கள் மேற்கொண்டீர்கள்னு சொல்றார். ஓகே, அவர்களை ஜெயித்தீர்கள்னா யூ ஹவ் ஓவர்கம் the wrong teachings and the wrong teacher. ஏன் தெரியுமா? ரீசன் போடுறாரு பாருங்க. அந்த 4வது வசனத்தோட கடைசி வார்த்தை திருப்பியும் ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணுது, எஸ்டாப்ளிஷ் பண்ணுது அந்த ஃபேக்டை. எந்த ஃபேக்டை? உலகத்தில் இருக்கிறவரும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர்னா நமக்குள்ள இருக்கிறது யாரு? பரிசுத்த ஆவியானவர். அவர் கொடுக்கிற அபிஷேகம், அவர் நமக்குள்ள இருக்கிறார், அவர் பெரியவர். பெரியவர்னு என்ன அர்த்தம்? தவறான உபதேசங்களை கண்டுகொள்வதிலே நமக்கு உதவி செய்பவர். தவறான உபதேசங்களிலிருந்து விலகி வாழ, அதை கண்டுகொள்ளவும், சரியான உபதேசத்துக்கு நேராக நடத்தவும் அவர் எனக்குள்ளே பெரியவராய் கிரியை செய்கிறார். இது பெருமையில பெரியவர் கிடையாது. இட் இஸ் நாட் pride or arrogance in the greatness. Okay, greater is he who is in me னா
அந்த அளவுக்கு அவர் பெரியவராய் இருக்கிறார். எனக்குள்ளே உள்வாசம் செய்கிற பரிசுத்தாவியானவர். சரியா? தேவன் பிரிக்க முடியாது. திரியேக தேவனும் ஒண்ணுதான். திரியேக தேவனும் நமக்குள்ள இருக்காங்க. சரிங்களா? சோ அதனால உலகத்தில் உங்களுக்கு ஒரு பெரியவன் ஏன் இந்த இடத்துல சொல்லணும்? அற்புத அதிசயத்தெல்லாம் பத்தி இங்க பேசவே கிடையாது. உபதேசத்தை சரியாக புரிந்து கொண்டு, ஆரோக்கியமான உபதேசத்தை புரிந்து கொண்டு, ஓகே, தவறான உபதேசங்களை கண்டுகொள்வதிலே எனக்குள் இருக்கிற தேவன் பெரியவராயிருந்து எனக்கு உதவி செய்கிறார். அப்ப தவறான உபதேசக்காரவங்க சின்னவங்க, மட்டமானவங்க, ஈஸியா அவங்கள கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா அவங்க உலகத்துல இருக்கிறாங்க. அதனாலதான் உலகத்தில் இருக்கிறவன் அப்படின்னு சொல்லுது. சரியா? ரைட். இன்னொன்னு 5வது வசனத்துல அவங்க உலகத்துல இருக்காங்க. உலகத்துக்குரியவங்க தான். உலகம்ங்கிற வார்த்தை வருது பாருங்க. உலகத்துக்குரியவர்களை பேசுகிறார்கள், உலகம் அவர்களுக்கு செவி கொடுக்கும். சரியா? ஆனா நாம யாரு பாருங்க. ஜானுடைய ரைட்டிங் ஸ்டைல் பாசிட்டிவ், நெகட்டிவ். நாம் தேவனால் உண்டானவர். சரியா? தேவனால் உண்டாயிராதவன். தேவனால் உண்டானவர்கள் 6வது வசனத்துல 3வது லைன்ல பாருங்க. தேவனால் உண்டாயிராதவர்கள். திருப்பியும் டூவலிஸ். சரியா? உண்டானவர்கள் தேவனுக்கு செவி கொடுக்கிறாங்க. சரியா? தேவனை அறிந்தவன் யோவான் அவருடைய குரூப்புக்கு எங்களுக்கு செவி கொடுக்கிறான். ஆனால் தேவனால் உண்டாயிராதவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறது இல்லை. அதனாலதான் பிரிந்து போயிட்டாங்க. நம்மிடமிருந்து பிரிந்து போனவர்கள் செவி கொடுக்கிறது இல்லை. இன்னொரு டூவலிசம், சத்திய ஆவி, வஞ்சக ஆவி. இதுல இருந்து நமக்கு தெரிஞ்சிடலாம். கிளியரா டிமார்கேஷன், டிவிஷன் கொடுக்குறாரு பாருங்க. வஞ்சக ஆவி, கள்ள கிறிஸ்து, கள்ள தீர்க்கதரிசிகள். ஓகே, இன்னொன்னு இது வஞ்சக ஆவி, இன்னொன்னு சத்திய ஆவி. திருப்பியும் பாருங்க, சத்திய ஆவி, the spirit of truth, பரிசுத்த ஆவியானவர். திருப்பியும் யோவான் வலியுறுத்தின தெரியுமா? நமக்கு தந்தருளின ஆவியானவர், நமக்குள்ளே உள்வாசம் செய்கிற இன்டுவெல்லிங் ஹோலி ஸ்பிரிட் பரிசுத்த ஆவியானவர் பெரியவராயிருக்கிறார். இன்னொன்னு அவர் சத்திய ஆவியாயிருக்கிறார். அதனாலே சத்தியத்தை தொடர்ந்து நமக்கு தெளிவாக விளக்கி காட்டுவார். அவர் நமக்கு போதிப்பார். அதனாலதான் ஒருவனும் உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை. என்ன அர்த்தம்? இதே போல கள்ள தீர்க்கதரிசிகள் உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை. இவங்களுக்கு நீங்க செவி கொடுக்க வேணாம்னு அர்த்தம். அதனால நல்ல உபதேசத்துக்கு செவி கொடுக்க வேணாம்னு சொல்லவே கிடையாது. சரிங்களா? சோ இது வரைக்கும் நம்ம 6 வசனம் வரைக்கும் பார்த்தது சோதித்தறியுங்கள். சரியா? அதான் முக்கியம். டெஸ்ட் பண்ணி we should safeguard ourselves. இன்னைக்கு இருக்குதா? இன்னைக்கு இயேசு கிறிஸ்துடைய தன்மையை, நேச்சரை பொறுத்த அந்த ஒரு பிரச்சனை இல்லை. ஏன்னா எல்லாருமே அவர் 100% மனிதன், 100% தெய்வம்னு சொல்லி ஒத்துக்கிறாங்க. இன்னைக்கு இருக்கிற தவறான உபதேசங்கள் நான் சொன்னேன். ஹைப்பர் கிரேஸ்ன்னு சொன்னேன். கிருபையை ரொம்ப உயர்த்தி மிகைப்படுத்தி பேசுகிறது. கிருபை மேல் கிருபை பெற்றோங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. வேற என்ன இருக்குது தவறான உபதேசங்கள்? நீங்களா கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரியல. ஆராதிக்கும் போது கோல்டு டஸ்ட் விழுகுது. மேல இருந்து தங்கமா அந்த ஒரு மாதிரி மின்ற துகள்கள் அப்படி வந்திருக்கு. அப்புறம் ப்ராஃபஸிங்கிற பேர்ல, தீர்க்க தரிசனங்கிற பேர்ல உங்க பர்ஸ்ல இருக்கிற உங்களுடைய பர்ஸுக்கு உங்களுக்கு இவ்வளவு பணம் இருக்குது, இல்லைன்னா இவ்வளவு பணம் வரும்னு சொல்லி மொபைல்ல வருமா SMS. சோ இப்படி பாத்தீங்கன்னா மந்திரவாத காரியங்கள், ஓகே, மந்திரவாதிகள் செய்கிற காரியங்கள். இன்னைக்கு மேஜிக்ஸ்லாம் பாத்தீங்கன்னா தீர்க்க தரிசனங்கிற பேர்ல வந்துருச்சு. ஒரு டெக்னிக் ஒண்ணு சொல்றேன் கவனிங்க. ஒரு இதே மாதிரி சொல்றவங்க உங்க சர்ச்சுக்கு வராங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த சர்ச்சை ஏற்கனவே யூடியூப்லயோ இல்ல பேஸ்புக்லயோ உள்ள போய் அங்க இருக்கிற மெம்பர்ஸ் உடைய பேரு டீட்டெயிலாம் தெரிஞ்சுக்குவாங்க. இது விசுவாசிகளுக்கு தெரியாது. தெரிஞ்சுக்கிட்டு ஃபேமிலி டீட்டெயில தெரிஞ்சுக்கிட்டு அந்த சர்ச்சுக்கு கரெக்டா அவங்கள்ட்ட இந்த ஃபேமிலியில இவ்வளவு பேர் இருக்காங்க, இப்படி இந்த ஊர்ல இருக்கீங்க, வீடு இங்க இருக்குது, எல்லாம் டீட்டெயிலா சொன்னோன்னா அவங்க நம்பிடுவாங்க. இதே மாதிரி வஞ்சகாவி இன்னைக்கு நிறைய கிளம்பி வந்திருக்காங்க. சரிங்களா? ஜாக்கிரதையா இருக்கணும். இன்னைக்கு இதே மாதிரி உபதேசங்கள் நிறைய பெருகிட்டு வருது. சோ ரொம்ப ஜாக்கிரதையா நம்ம காத்துக்கணும். அதனால இந்த 6 வசனங்களை நம்ம பாக்குறது என்னன்னா, தவறான உபதேசங்களை குறித்து எச்சரிக்கையா இருங்கள், நமக்கு தந்திரல் ஆவியானவருக்கு செவி கொடுங்கள். அவர் தான் சத்திய ஆவி, அவர் தான் பெரிய ஆவி. பெரிய ஆவினா பெரியவராய் இருக்கிறார். சரி, 7வது வசனத்துல இருந்து நம்ம மறுபடியும் 12 வரைக்கும் பார்க்க போறோம். 2வது பிரியமானவர்களை திருப்பி அட்ரஸ் பண்றார். இப்ப அவருடைய சப்ஜெக்ட் வந்துட்டார். ஒருவரில் ஒருவர் அன்பா இருக்க கனவும். இந்த வார்த்தையை அவர் அடிக்கடி சொல்றார். ஓகே, ஒருவரில் ஒருவர் அன்பா இருக்க கனவும். ஏன் தெரியுமா? the basic reason is தேவன் அன்பாகவே இருக்கிறார். இதை புரிஞ்சுக்கணும். நீங்க 8வது வசனத்தின் கடைசி வார்த்தை தேவன் அன்பாகவே இருக்கிறார். 16வது வசனத்தின் 3வது லைன் தேவன் அன்பாக இருக்கிறார்ல, அன்பாகவே இருக்கிறார். ஓகே, கிரீக்ல எஸ்டின், ஹோத்தியோஸ் எஸ்டின்னு போட்டிருக்கு. ஓகே,
எஸ்டின்னா இஸ்ன்னு அர்த்தம். அவர் எப்பயுமே இருக்கிறார். பிரசன்ட் டென்ஸ்ல போட்டிருக்குது, எப்பயுமே அன்பா இருக்கிறார். சோ அவர் அன்பா இருக்கிறபடினால நாமும் அன்பு கூற கடவோம். இப்ப புரியுதா ஏன் நம்ம அன்பு கூறணும்னு சொல்லி? அவர் அன்பா இருக்கிறார். அவர் எப்படி அன்பா இருக்கிறாரு? அததான் இப்ப நம்ம பார்க்க போறோம். எப்படிலாம் அவர் அன்பு நமக்கு வெளிப்படுத்தினார், நம்ம எப்படி நம்முடைய அன்பை வெளிப்படுத்தணும். See, it is reciprocal. சரியா? நான் ஏற்கனவே சொன்னேன். We are enjoying, we have enjoyed and we have been enjoying God's love. ஆண்டவருடைய அன்பை நம்ம நல்லா ருசிக்கிறோம்ல. பாதுகாக்கிறாரு, பாவங்களை மன்னிக்கிறாரு, தேவைகளை சந்திக்கிறாரு, ஜெபத்தை கேட்கிறாரு, நம்மளை பயன்படுத்துறாரு, நமக்கு சந்தோஷம் தராரு. எவ்வளவு நன்மைகள் அவருடைய அன்புனால நம்ம பெற்றுக்கிறோம். அதனால அதே நன்மைகளை நாமும் மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்க கடனாளிகளா இருக்கிறோம். இதுதாங்க பேசிக்கா யோவான் சொல்லுகிற பேசிக் தீசிஸ். ஓகே, சரி. ஏனால் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. லவ் கம்ஸ் ஃப்ரம் காட். இந்த லவ்ங்கிற பதத்துக்கு அகாப்பே அப்படிங்கிற பதத்தை பயன்படுத்துறாரு. சரியா? இது சுயநலமற்ற தியாக அன்பு, மற்றவர்களுக்கு உதவி செய்கிற அன்பு, தன்னலமற்ற அன்பு. சரியா? நம்ம நினைக்கிற இமோஷனல் லவ் கிடையாது. அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான், அவரை அறிந்திருக்கிறான். சரிங்களா? அன்பில்லாதவன் தேவனை அறியான். கவனிச்சீங்களா? எல்லாமே பிரசன்ட் டென்ஸ்ல போட்டிருக்கோம். நேத்தியே சொன்ன பிரசன்ட் டென்ஸ்னா இட் இஸ் a continuous ongoing process. As we continue to love, okay, God, we are called to continue to love our brothers and sisters. 9வது வசனம். இப்ப பாருங்க, அவர் எப்படி அன்பை வெளிப்படுத்தினார். தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படி. அப்படின்னா என்ன இருது? நம்ம செத்து இருந்தோம். We were dead. எபேசியர் 2வது அதிகாரம் 1வது வசனம். அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார். சோ நம்ம பிழைக்கும்படி அவருடைய ஒரே பேரான குமார், ஒரு குமாரன் தான். அந்த குமாரனையும் தனக்குன்னு தேவன் வச்சிக்காம he spared, அவரை ஸ்பேர் பண்ணி அவரை உலகத்திலே அனுப்பினதினாலே. நல்லா அண்டர்லைன் பண்ணுங்க. லவ் கிவ்ஸ். ஒரு மிஷனரிட்ட போய் கேட்டாங்களாம், வாட் இஸ் த மோட்டோ ஆஃப் யுவர் லைஃப்? 80 வயது தாண்டிய ஒரு முதிய அனுபவமிக்க ஒரு மிஷனரி கிட்ட உங்க வாழ்க்கையோட நோக்கம், இலக்கு என்ன அப்படின்னு சொல்லும்போது அவர் 3 வார்த்தையில சொன்னார். இந்த வார்த்தையை நீங்க நோட் பண்ணிக்கங்க. ஐ லிவ் டு கிவ். ஐ லிவ் டு கிவ். நான் வாழ்கிறதே கொடுப்பதற்காக வாழ்கிறேன். என்ன அருமையான ஒரு ஸ்டேட்மெண்ட் இல்லையா? அவரை அனுப்பினதினாலே God sent his son. God gave his son. அதனாலதான் நம்ம ஆண்டவர் அனுப்புறார். FMBB ஆழமா நம்புது. ஓ அல்லது அனுப்பு. ஆண்டவர் நம்மளை அனுப்புறார். சரிங்களா? ரொம்ப முக்கியமான காரியம். அவர் அனுப்பினதினாலே. So because God sent, I am supposed to be sent. நானும் அனுப்பப்படுகிறேன். புரியுதுங்களா? இப்ப இதோடைய பேசிக் மீனிங். அப்படிதான் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. So the love of God is manifested by giving. இதே அன்பை நீங்களும் நானும் காட்டணும்னா we need to continue to give what God has given to us. என்ன கொடுத்திருக்கிறாரு? நேரத்தை கொடுத்திருக்கிறாரா? கொடுக்கலாமே. ஆண்டவருக்கு மாத்திரம் கொடுக்கிற நேரம் கிடையாது, மற்றவர்களுக்கு நேரம் கொடுக்கலாமே. எவ்வளவு பேர் கவுன்சிலிங் தெரியுமா தேவை? எவ்வளவு பேர் தங்களுடைய இதயத்தை கொட்டணும்னு ஆசைப்படுறாங்க தெரியுமா? Are we willing to listen? உட்கார்ந்து டைம் கொடுக்கலாமே. தாளந்து கொடுத்திருக்கிறாரு, அந்த தாளந்து ஆண்டவருக்காக பயன்படுத்தலாமே. ஆண்டவர் நிறைய நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். ஒருவேளை பணம் கொடுக்க முடியாதபடி இருக்கலாம், சரிங்களா? But whatever God has given to us, we are called to serve and share. இருக்கிறதை பகிர்ந்து கொள்ளவும், நாம் மற்றவர்களுக்கு உதவி செய்யவும், சரிங்களா, பணி செய்யவும் நம்மை அர்ப்பணிப்பதுதான் ஆண்டவருடைய அன்புக்கு நாம் செய்கிற சரியான மாறுத்தரம். The right response to God's love is to care, to share and to bear. இதுதான் ஐக்கியத்தோட முக்கியமானது. சரியா? ஒருவருடைய பாரத்தை தாங்கணும், பேரிங். ஒருவர் கரிசனையா இருக்கணும், கேரிங். ஒருவருக்கு ஒருவர் பகிர்ந்து கொள்ளணும், ஷேரிங். பேரிங், கேரிங், ஷேரிங். சரிங்களா? பிரேயிங்லாம் இருக்கட்டும், ஜெபம் பண்றது நல்லது, தட் இஸ் ஸ்பிரிச்சுவல். பட் ஆக்ஷன்ல வெளிப்படுத்தணும்னா இவைகளை நாம் செய்யணும். ஏன்னா ஆண்டவர் he acted it out. சரிங்களா? அதான் சொல்றாரு, வெளிப்பட்டது. நாம் தேவனிடத்தில் இன்னொன்னு பாருங்க,
10வது வசனம். இனிஷியேட்டிவ் யார் எடுத்தது? நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததுனால அல்ல, நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து. See, we did not take initiative to love God. அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தார். முந்தின இன்னொரு வாக்குப்போம். 19வது வசனம் பாருங்க. அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தார். He took initiative. சரியா? ஆதலாலே நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து என்ன பண்ணாரா? நாம் தேவனிடத்தில் அன்பு கூறல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிறார். God the Father sent his son. Jesus, okay, Christ the Son. அவர் என்ன தெரியுமா பண்றாரு? பாவங்களை நிவர்த்தி செய்கிறார். To remove, to forgive our sins. எப்படி? கிருபாதார பலி. ஏற்கனவே நான் 2வது அதிகாரத்துல சொல்லிட்டேன். mercy seat, கிலஸ்டீரியான், கிலஸ்மாஸ், கிருபை ஆதார பலியாக நம்முடைய குமாரனை திருப்பி வருது பாருங்க. அனுப்பினதினாலே எப்படி இந்த தந்தருளின் ஆவியானவர் மாதிரி. ஓகே, இங்க அங்க கிவன் வரும், இங்க சென்ட்னு வரும். ஓகே, பெம்போங்கிற வேர்டு கிரீக்ல யூஸ் பண்ணிருக்காங்க. பெம்போசின், அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. பாத்தீங்களா? அப்ப தேவனுடைய அன்பு எப்படி உண்டாயிருக்குன்னு சொல்லி யோவான் தெளிவா விளக்கி, அதன் மூலமாக நம்ம நடைமுறையில நம்முடைய அன்பை எப்படி மற்றவங்களுக்கு வெளிப்படுத்தணும். புரியுதுங்களா? மறுபடியும் நான் நினைவுபடுத்துறேன். இதற்காக ஆண்டவரை நாம் ஆராதிக்கணும். பிதாவாகிய தேவனுக்காக, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்காக, நம் உள்ளே உள்வாசம் செய்கிற பரிசுத்தாவியானவருக்கு ஆராதிக்கணும். ஆனா ஆராதனையோட நின்றாதீங்க. அன்றாட வாழ்க்கையில நாம் இதை நம்மோடு நாம் பழகுகிற, நாம் உறவு கொள்ளுகிற மற்றவர்களுக்கு வெளிப்படுத்தி காட்ட வேண்டும். சரிங்களா? பிரியமானவர்களே, 11வது வசனம் அததான் சொல்றாரு. தேவன் இவ்விதமாய் அப்படின்னு சொல்லி இவ்வளவு நேரம் வைக்கிட்டு நம்மள அன்பு கூர்ந்திருக்கிறபடினாலே, வாட் இஸ் அப்ளிகேஷன்? திருப்பியும் யோவானே அப்ளிகேஷன் கொடுக்கிறாரு பாருங்க. நாமும் ஒருவரில் ஒருவர் அன்பு கூற கடனாளா இருக்கிறோம். இது ஒருவரில் ஒருவர்னா யாரு? அல்லேலோஸ், நாட் ஓன்லி பிலீவர்ஸ். நல்ல கவனிங்க, அதுவும் மிஷன் மைண்டடா இருக்கிற நல்ல கவனிங்க. கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவங்களை நேசிக்கணும்னு பைபிள்ல போடல. ஒருவரில் ஒருவர்னா மதத்தை பார்க்காதீங்க, தயவு செய்து ஏற்றத்தாழ்வு பார்க்காதீங்க, பிளீஸ். ஜாதி பார்க்காதீங்க, நம்ம ஊர்ல பிறந்தாரெல்லாம் பார்க்காதீங்க. ஒருவரில் ஒருவர்னா இட் இஸ் இன்க்ளூசிவ் ஆஃப் ஆல், irrespective ஆஃப் caste, கலர், creed, யாரா இருந்தாலும் சரிங்க. இதுதாங்க தேவனுடைய அன்பு. உந்தி தள்ளணும். என்ன ஏதாவது பார்த்தாரா சொல்லுங்க? ஆண்டவர் என்னை நேசிச்சார, முந்தி நேசிச்சார, நான் நேசிக்காதப்ப அவர் என்னை நேசிச்சார. ஏன் வாழ்க்கையில ஏதாவது பார்த்துட்டு என்ன நேசிச்சாரா? இல்லையங்க. நான் இருக்கிற வண்ணமா நான் ஏற்றுக்கொண்டு எனக்காக சிலுவையில மரித்து நாம் பாவிகளா இருக்கையில், ரோமர் 5ஆம் அதிகாரம் 4 ஸ்டேட்டஸ் போட்டிருக்கோம். நாம் பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்தார். நாம் பலவீனமா இருக்கும் போது ஆண்டவர் நமக்காக மரித்தார். நம்ம அக்கிரமக்காரா இருக்கும் போது மரித்தாராம். நாம் தேவனுக்கு சத்துருக்களா இருக்கும் போது மரித்தாராம். See, he did not see our status. நம்மளுடைய ஸ்டேட்டஸ் பார்த்து அவர் மறிக்கல. தயவு செய்து ஸ்டேட்டஸ் பார்த்து பழகாதீங்க. அருமையான தம்பி தங்கச்சி, இந்த வயசுலயே நீ எந்த ஊர்ல இருந்தாலும் பரவாயில்ல, சரியா? பிறந்த ஊரை வச்சு, அவங்க எந்த குடும்பத்துல பிறந்தாங்கன்னு வச்சு, தயவு செய்து எவ்வளவு படிச்சிருக்காங்க, என்ன கலர் இருக்காங்க, சரிங்களா? இந்த பேக்ரவுண்ட் எதையுமே பார்க்காதீங்கப்பா. ஆண்டவர் பார்த்தாரா? குஷ்டரோகிட்ட போல அவன் ஜாதியாவா கேட்டாரு, அவன் படிப்பையா கேட்டாரு? குருடன்ட்ட போல? யோசிக்க வேண்டிய விஷயங்க. அதனாலதான் நாமும் ஒருவரிடத்தில் அன்பு கூற கடனாளிகளா இருக்கிறோம். தேவனை ஒருவனும் ஒருபோதும் கண்டது பார்க்க முடியாது. ஆனா நாம் ஒருவரில் அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார். அவருடைய அன்பு நமக்குள் பரிபூரணப்படும். என்ன தெரியுமா அர்த்தம்? இன்டைரக்டா மற்றவர்கள் தேவனை நம்மிடத்திலே பார்ப்பார்கள். அதுக்குதான் அதோடைய மீனிங். சரியா? சோ தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார். எப்படி தெரியும்? மற்றவங்களை நேசிக்கிறது மூலம். அவருடைய அன்பு எனக்குள்ள பூரணப்பட்டிருக்கு, பெர்ஃபெக்ட். எப்ப? மற்றவர் நேசிக்கிறது மூலம். சரிங்களா? சோ 2வது அவர் சொல்றது, முதல் தடவை வார்னிங் சொன்னாரு, டெஸ்ட்ன்னு சொல்லி. 2வது லவ். சின்ன சின்ன வேர்டு ஞாபகம் வச்சுங்க. டெஸ்ட், செகண்ட் லவ். 3வது 13-16 அவர் தம்முடைய ஆவியில் நமக்கு தந்தருளினாலே. திருப்பி ரிப்பீட் பண்றாரு பாருங்க யோவான். நமக்கு தந்தருளின ஆவியானவர். அடுத்த முறை யாராவது கேட்டாங்கன்னா தைரியமா சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவர் எனக்கு பெற்றிருக்கிறேன், அவர் அபிஷேகம் எனக்குள்ள இருக்குது, ஆண்டவர் எனக்கு பிதாவானவர் தந்திருக்கிறார், நாம் அவரிலும் அவர் நம்மிலும் நிலைத்திருக்கிறதை அறிந்திருக்கிறோம். we know. உணர்ச்சி கிடையாது, நான் நினைக்கிறேன், ஐ திங்க், ஐ ஃபீல் கிடையாது. we are convinced. நாங்கள் அறிந்திருக்கிறோம். கார்பரேட் எக்ஸ்பீரியன்ஸ் அறிந்திருக்கிறோம். 14வது வசனம்.
பிதாவானவர் குமாரனை உலக ரட்சகராக அனுப்பினார். பாத்தீங்களா, திருப்பி திருப்பி வருகிற வார்த்தை அனுப்பினார். பிதா அனுப்பினார். பிதாவானவர் குமாரனை உலக ரட்சகராக. உலகம் முழுவதுக்கும், கிறிஸ்தவங்களுக்கு கிடையாது, ஒரு குறிப்பிட்ட ஜனங்களுக்கு கிடையாது, உலகத்துக்கு முழுவதும் இரட்சகராய், சேவியராய், ஓகே, அவர் அனுப்பினார் என்று ரெண்டு வார்த்தை. நாங்கள் கண்டு, ஐ விட்னஸ், கோட் லாங்குவேஜ், சாட்சியிடுகிறோம், வி டெஸ்டிஃபை, சாட்சி, கோட் லாங்குவேஜ். பாத்தீங்களா, இதெல்லாம் உறுதியா சொல்றாரு. இந்த காரணத்துக்காக தான் பிதா இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு அனுப்பினாரு. இந்த கன்விக்ஷன் இருந்துச்சுன்னா நம்மளுடைய மிஷினரி ஊழியங்கள்ல, மிஷினரி தாகங்கள்ல உலகத்தின் எந்த பகுதிக்கும் போக நம்ம ஆயத்தமா இருக்கணும். எல்லா பகுதிகளுக்காக ஜெபம் பண்ண ஆயத்தமா இருக்கணும். FMBBக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இதே மாதிரி நான் பெருமைக்காக சொல்லல, இதே மாதிரி ஒரு மிஷினரி இயக்கம் இதுவரைக்கும் ஆண்டவர் உருவாக்கல. நிறைய இயக்கங்கள் இருக்கு, IEM மற்ற எல்லாமே இருக்குது, நான் கம்பேர் பண்ணி சொல்லவே இல்லை. ஆனால் FMBBக்கு ஆண்டவர் இந்த அருமையான தரிசனத்தை கொடுத்திருக்கிறார். உலக இரட்சகர் என்று ஜனங்கள் முழுவதும் விசுவாசிக்க வேண்டும். இதுதான் யோவானுடைய பாரம். இயேசு கிறிஸ்துடைய பாரத்தை அப்படியே யோவான் பகிர்ந்து கொள்ளுகிறார். சரியா, இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று அறிக்கை பண்ணுகிறவன் எவனும் தேவகுமாரன், தேவன், இயேசுதான் தேவன் சொல்லி யார் அறிக்கை பண்ணுகிற, கோட் லாங்குவேஜ் திருப்பி வருது பாருங்க, கன்ஃபஸ், டெஸ்டிமனி, ஐ விட்னஸ். சரியா, எவனோ தேவன் நிலைத்திருக்கிறார், அவனும் தேவனில் நிலைத்திருக்கிறான். 16வது வசனம், தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்திருக்கிறோம், விசுவாசித்திருக்கிறோம். ரெண்டு முக்கியமான வார்த்தை யோவான் பயன்படுத்துறார். ஒன்னு நாலேஜ், நான் ஏற்கனவே தீம் சொல்லும் போது சொன்னேன், அறிந்திருக்கிறோம். ரெண்டாவது விசுவாசித்திருக்கிறோம். ஏற்கனவே சொன்ன நாலேஜ் அண்ட் பிலீஃப், ஃபெய்த். சரியா, இந்த வார்த்தையை அடிக்கடி யோவான் பயன்படுத்துகிறார். சோ சரியான அறிவு எனக்கு வேணும். என்ன அறிவு? கன்விக்ஷன் எனக்கு வேணும் இதயத்துல. சரிங்களா, இன்னொன்னு, இதயத்துல நான் விசுவாசித்திருக்கிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பு நிலைத்திருக்கிறவன் தேவன் நிலைத்திருக்கிறார். அந்த அபைடிங், நிலைத்திருக்கிற வார்த்தை. சரியா, தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறார். பாத்தீங்களா, இந்த ரெசிப்ரோக்கல், தேவனும் நிலைத்திருக்கிறார், அவனில் தேவன், தேவனில் அவன், இப்படி மாத்தி மாத்தி சொல்லுவார். சரியா, சோ கடைசியா நம்ம 17ல இருந்து 21 வரைக்கும் பார்ப்போம். சோ நம்ம அப்ப 13ல இருந்து 16 வரைக்கும் நம்ம பார்த்தது என்னது? தேவன் நமக்கு தந்திருள்ள ஆவியானவராலே நாம் அவருக்கு நிலைத்திருந்து பிதாவை உலக இரட்சகர் என்று சாட்சி கொடுக்க நாம் அழைக்கப்படுகிறோம். சரியா, இந்த அறிவும் இந்த விசுவாசமும் நமக்கு தொடர்ந்து வேணும். ரெண்டு வார்த்தை மறந்துடாதீங்க தேர்ட் செக்ஷன்ல. ஒன்னு நாலேஜ், தட் மீன்ஸ் கன்விக்ஷன். ரெண்டாவது என்ன தெரியுமா, அவர் சொன்னது என்னது? ஒன்னு அறிவை சொன்னார், அந்த நாலேஜ சொன்னாரு. இன்னொன்னு என்ன சொன்னாரு? விசுவாசம். ஓகே, ஃபெய்த், பிஸ்டியோ, விசுவாசிக்கிறோம், அதுவும் கன்விக்ஷன். ஓகே ரைட். கடைசியா நம்ம 17ல இருந்து 21 வரைக்கும் அவர் நியாய தீர்ப்பு குறித்து பேசுறார். நியாய தீர்ப்பு நாள்ல நமக்கு தைரியம் வேணும். திருப்பியும் டூவலிஸ்டிக் லாங்குவேஜ். தைரியத்துக்கு ஆப்போசிட் பயம். 18வது வசனத்துல பயம் அப்படின்னு பேசுறார். பயம் வேதனை உள்ளது அப்படின்னு சொல்லி. சோ ஒண்ணு தைரியம், இன்னொன்னு பயம். என்ன தைரியம்? அன்பு நமக்குள்ள பரிபூரணப்பட்டுருச்சுன்னா நமக்கு தைரியம் இருக்கும். ஏனென்றால் அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இவ்வுலகத்திலே இருக்கிறோம். எப்படி அவர் இருந்தாரு? இயேசு கிறிஸ்து தன்னுடைய அன்பை சேவை செய்வதன் மூலமாக மற்றவர்களோடு நல்ல உறவு செய்து நன்மை செய்து அவர் வெளிப்படுத்தினார். அதே பிரகாரமாக நாமும் இருக்கிறோம். அதனால அன்பிலே பயம் இல்லை. என்ன பயம்? சரி, இந்த கரப்பாம்பூச்சை பார்த்து பயப்படுறது, பள்ளியை பார்த்து பயப்படுறது, அந்த பயத்தை பத்தி பேசல. நியாய தீர்ப்பை குறித்த பயம் இருக்காது. புரியுதுங்களா? தேவனுடைய பிள்ளையாய் வாழ்ந்து தேவனை மேல் அன்பு செலுத்தி அவர்தான் தேவகுமாரன்னு சொல்லி நம்பி அறிக்கையிட்டு மற்றவர்களுக்கு சாட்சியாய் வாழ்ந்து அதை சாட்சியாக சொல்லி உறவுகளை சரி செய்து அன்பிலே வாழுகிறவன் நியாய தீர்ப்புக்கு பயப்பட மாட்டான். அதனாலதான் ஆண்டவர் வருகும்போது என்ன கேட்பார் தெரியுமா? நான் பசியா இருந்தேன், சாப்பாடு கொடுத்தியா? நான் வஸ்திரம் இல்லாம இருந்தேன், வஸ்திரம் கொடுத்தியா? தாகமா இருந்தேன், தண்ணி கொடுத்தியா? சர்விங் பீப்புள், நீடி பீப்புள். தயவு செய்து சோசியல் ஸ்பிரிச்சுவல்னு பிரிக்காதீங்க, ரெண்டுமே ஒண்ணுதான். சரிங்களா? சோசியல் சர்வீஸ் இஸ் ஆல்சோ ஸ்பிரிச்சுவல். நல்லா கவனிங்க. நிறைய நேரம் நம்ம டைகாட்டமைஸ் பண்ணிடுறோம், இது வேற அது வேறன்னு சொல்லி. ஆண்டவர் உங்களை எந்த பணியில வச்சிருந்தாலும் சரி, அது ஆண்டவருக்காக செய்யற ஊழியம் தான். அதனாலதான் அங்க சொல்றாரு பாருங்க, பயம் வேதனை உள்ளது, நியாய தீர்ப்பு நல்ல பயப்படும். அந்த பயத்தை தான் சொல்லியிருக்குது. அந்த வேதனைங்கிற வேர்டு நரகத்துக்குரிய வேர்டை யூஸ் பண்றாங்க. பயம் வேதனை உள்ளது.
பூரண அன்பு நமக்குள்ள இருந்ததுன்னா நியாய தீர்ப்புக்கு பயப்பட வேண்டாம். அந்த பயத்தை புறம்பே தள்ளும். பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன். எதை குறித்து? நியாய தீர்ப்பு குறித்து பயப்படுகிறவன் அன்பிலே பூரணப்பட்டவன். சரியா? அவர் நம்மளுக்கு முந்தி அன்பு கூர்ந்திருக்கிறார். நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். சரிங்களா? அப்ப தேவனிடத்துல அன்பு கூறுகிறவன் என்பவன் பிறரிடத்திலும் அன்பு கூறுகிறவன். அதுதான் சொல்றார். 20வது வசனம் 21வது வசனத்துலாம் சொல்றாரு. See, loving Godனா என்ன? ஆண்டவரை நேசிக்கிறது, ஆண்டவர் நேசிக்கிறது, நான் ஆண்டவரை நேசிக்கிறதா? இல்ல. ஆண்டவரை நேசிக்கிறதுனா மற்றவர்களை நேசிக்கிறது. அங்க பாருங்க, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் என்று சொல்லி தன் சகோதரனை பகைத்தால், இல்லைன்னா தன் சகோதரனை நேசிக்கிறான், அன்பு செலுத்தலன்னா அவன் பொய்யன். தான் கண்ட சகோதரத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தன் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? கவனிச்சீங்களா? அப்ப லவ்விங் காட் இஸ் ஈக்குவல் டு லவ்விங் பீப்புள். லவ்விங் பீப்புள் இஸ் ஈக்குவல் டு லவ்விங் காட். இதை புரிஞ்சுக்கணும். தேவனிடத்தில் அன்பு கூறவன் தன் சகோதரிடத்திலும் அன்பு கூற வேண்டும் என்கிற இந்த கற்பனையை நாம் அவராலே பெற்றிருக்கிறோம். அப்ப இட் இஸ் ஈக்குவல், இட் இஸ் ஆன் பார், ஈக்குவலா வைக்கிறார். ஐ லவ் காட், ஐ லவ் யூ ஜீசஸ், இதெல்லாம் நிறைய நம்ம பாட்டு பாடுறோம்ல. ஏன் பக்கத்துல உள்ளவங்களை திரும்பி பார்த்து அவங்கள்ட்ட ஐ லவ் யூ, ஐ லவ் யூனா நம்ம இப்ப உலகத்துல சொல்ற ஐ லவ் யூ சொல்ற, சரியா? ஐ கேர் ஃபார் யூ, ஐ ப்ரே ஃபார் யூ, மே ஹெல்ப் யூ, நான் உங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணணும், என்ன உதவி செய்யணும், டு யூ நீட் எனி ஹெல்ப் ஃப்ரம் மீ? ஏன் இதே மாதிரி காரியங்களை கேட்க மாட்டோம்? அக்கறையான கேள்விகள். இதுதான் நம்மளுடைய அன்பை வெளிப்படுத்துகிற கேள்வி. ஒரு கேள்வி மாத்திரம் இல்ல, அன்பை வெளிப்படுத்துகிற செயல். அதனால கடைசியில் அவர் என்ன சொல்லி முடிக்கிறார்னா, அவர் நம்மிடத்துல அன்பு கூர்ந்தபடினாலே நாமும் மற்றவர்களிடத்துல யாரா இருந்தாலும் அன்பு செலுத்த. அதனால சகோதரனை பகைக்கிறவன் சொல்லி ஹேட்டிங். அப்ப வாட் இஸ் லவ்? லவ் இஸ் நிறைய டெஃபினேஷன். நாளைக்கு தயவு செய்து எழுதிட்டு வாங்க, ஒரு 10வது எழுதிட்டு வரணும். வாட் இஸ் லவ்? நான் 1-2 சொல்றேன். லவ் இஸ் நாட் ஹேட்டிங். ஓகே, வெறுப்பது அன்பல்ல. லவ் இஸ் ஓகே ஃபர்கிவிங். பாசிட்டிவா எழுதுங்க, நெகட்டிவா எழுதுங்க, உங்க விருப்பம். அட்லீஸ்ட் ஒரு 5வது எழுதிட்டு வாங்க. லவ் இஸ் ஃபர்கிவிங். அன்பு என்பது மன்னிப்பது. லவ் இஸ் சர்விங். லவ் இஸ் கிவிங். இப்படி நிறைய அன்புக்கு ஆக்ஷன் வெர்பு, ஆக்டிவ் வெர்பு. ஓகே, எழுதிட்டு மாட்டு வராதிங்க, அந்த எழுதுனதுல வாழ்க்கையில செயல்படுத்து. சரிங்களா? சோ இன்னைக்கு இந்த 4 அதிகாரத்தை பார்க்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்தார். சோ தொடர்ந்து நாளைக்கு இதோட ரிவ்யூவை நான் உங்களுக்கு கொஸ்டின் அனுப்புறேன். காட் பிளஸ் யூ. சோ ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. நாம் பார்த்த சத்தியங்களை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில நாம் அபியாசப்படுத்தவும், விசேஷமாக ஆண்டவரையும் நேசிக்கணும், அதே ஆண்டவருடைய அன்பை நம்மை சுற்றி உள்ளவர்களுக்கும் இந்த அன்பை வெளிப்படுத்தும். சரிங்களா? அதே போல தவறான உபதேசங்களுக்கு நம்மை காத்துக் கொள்ள வேண்டும். திரியேக தேவன் நமக்குள்ளே இருக்கிறார், விசேஷமாக பரிசுத்தாவியினர் இருக்கிறார். அதனாலே தேவன் நம்மோடு இருக்கிறார், இயேசு கிறிஸ்து நம்மோடு இருக்கிறார். தைரியம் கொண்டிருந்து ஓகே, தொடர்ந்து அவருக்கு பிரியமானபடி வாழ்ந்து, மற்றவர்களுக்காக வாழ்ந்து, அவருடைய நியாய தீர்ப்பிலே நாம் தைரியமாய் அவரை சந்திக்க ஆண்டவர் உதவி செய்வதாக. தேங்க்யூ. தேங்க்யூ அண்ணன். தேங்க்யூ ஃபார் ஷேரிங் வித் அஸ். இந்த நாள்ல ஆண்டவருடைய வேதத்துல இருந்து எனக்கு அழகா தெளிவா நீங்க கற்றுக் கொடுத்தீங்க. நம்ம நெக்ஸ்ட் செஷன், நம்ம ப்ரேயர் செஷனுக்காக நம்ம போலாம். நேற்றைய தினத்துல நம்ம இல்ல பலதரப்பட்ட வேலை செய்யறவங்களுக்காக நம்ம ஜெபித்தோம். அதோடைய தொடர்ச்சியாக இந்த நாள்லயும் ஒரு 25 டைப்ஸ் ஆஃப் பீப்புள் ஹூ ஆர் இன் டிஃபரெண்ட் செக்ஸ் ஆஃப் ஒர்க்ல, அந்த மாதிரி ஆட்களுக்காக நம்ம ஜெபிக்க போறோம். இதை அப்படியே ஜஸ்ட் பார்த்துட்டு நம்மள எபி பால் இதுக்காக நம்ம ஜெபி எபி நோட் பண்ணிக்கோங்க, இந்த யார் யாருக்கு நம்ம ஜெபிக்கணும்ன்றத பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க இதுக்காக நம்ம ஜெபிச்சு இன்னைக்கு நாளைக்குள்ள செஷன் நம்ம முடிக்கலாம். மிலிட்டரி சோல்ஜர்ஸ்க்காக I'll just share the screen. ஒரு நிமிஷம். ஸ்கிரீன் ஷேர் ஆயிருக்கா? எபி? Yes அக்கா, yes அக்கா. Yes, okay. ஒரு நிமிஷம். ஓகே.
ஓகே, சோல்ஜர்ஸ்க்காக நம்ம விசேஷமா நம்ம ஜெபிக்கிறோம். ஏன்னா எல்லா பக்கமும் நம்ம we are seeing that we are finding that they are ரொம்ப இந்த நாட்டுல ரொம்ப பிஸியா இருப்பதை நம்ம பாக்குறோம். ஸ்பெஷலா அந்த சைனா பார்டர்ஸ், அதுக்கப்புறம் ஏர்ஃபோர்ஸ்ல உள்ள மக்களுக்காக நம்ம ஜெபிக்கிறோம். அடுத்து நேவில முப்படைகளுக்காகவும் நம்ம விசேஷமா இந்த நாட்டுல நம்ம ஜெபிக்கலாம். தேவன் நமக்கு நல்ல பாதுகாப்பை கொடுக்கணும். ஸ்பெஷலா அதுல உள்ள எல்லா டாப் மோஸ்ட் லீடர்ஸ்க்கு தேவன் ஞானத்தை கொடுக்கணும். அண்ட் அவங்க உண்மையா இருக்கணுன்றதுக்காக நம்ம விசேஷமா நம்ம ஜெபிக்கணும். இல்ல அவங்க ஏதோ ஒரு சத்தம் திடீர்னு வருது. ஓகே, அண்ட் போலீஸ்மேனுக்காகவும் நம்ம விசேஷமா நம்ம ஜெபிக்கணும். நிறைய அவங்கள குறிச்சான தவறான அவங்க ரொம்ப தப்பான ஒரு லீடர்ஷிப்ல நிறைய இடங்கள் இருக்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். கொஞ்ச நாட்களாவே அவங்களோட நேம்ஸ் ரொம்ப நம்ம நியூஸ்ல நம்ம கேட்டுட்டு இருக்கிறோம். சோ விசேஷமாக இவங்களுக்கு ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான டைம் தான். பட் இதன் மத்தியிலயும் வந்து ஆண்டவர் அவங்களுக்கு வந்து அவங்க they have to be really friends of பீப்புளுக்கு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸா இருக்கணும்க்கா. பிரிசன் ஸ்டாஃப்காக இல்ல நம்ம விசேஷமா ஜெபிக்கணும். அந்த ராயபுரம்ல ஒரு காசிமேட்ல ஒரு போலீஸ் பத்தி நான் ஜஸ்ட் பார்த்தேன் யூடியூப்ல. மக்கள்லாம் வந்து அவங்க அங்கிருந்து போக கூடாது அப்படி ஆக்சுவலி மாறி அம்பத்தூருக்கு வந்துட்டாங்களாம். போக கூடாதுன்றது அளவுக்கு என்ன செஞ்சாங்கன்னா அவங்க எல்லாருமே அழுது அவங்கள இது பண்ணாங்க. சோ அதுக்காக விசேஷமா போலீஸ்மேன் இன் எல்லா ஏரியாஸ், விமன் போலீஸ்க்காக, டிராபிக் போலீஸ்க்காக நம்ம விசேஷமா நம்ம ஜெபிக்கணும். அவங்களுக்கும் இதுல ஸ்ட்ரெஸ்ஃபுல் டைம்ல அவங்க ஞானமா, இன்னொன்னு வந்து தப்பு இல்ல காசு வாங்கிடக்கூடாது யார்கிட்டயும், அவங்க லஞ்சம் வாங்காம இருக்கிறதுக்காக நம்ம அடுத்து ஜெபிக்கலாம் அவர்களுக்காக. நெக்ஸ்ட் விமன் போலீஸ்க்காக, அவங்க என்னதான் போலீஸா இருந்தாலும் இல்ல தே நீட் சேஃப்டி வேறவர் தே ஆர். ஆண்டவருக்கு நல்ல பாதுகாப்பை தரணும். அவங்களும் நேர்மையா இருக்கணுன்றதுக்காக நம்ம ஜெபிக்கணும். அடுத்து விமன் போலீஸ் அவங்க இப்ப ரீசெண்டா சம் லேக்ஸ் வாங்குறாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டோம்ல, ஒரு ரேப் கேஸ் மூடி மறைக்கிறதுக்கு. அப்படி இல்லாம உண்மையாகவே அவங்க வந்து மக்கள் மேல கரிசனையோட இருக்கணும்னுக்காக ஜெபிக்கலாம். ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆபீசர்ஸ்க்காக நம்ம ஜெபிக்கணும். ஐஎஃப்எஸ் ஆபீசர்ஸ்க்காக அவங்களும் நேர்மையா, இவங்க எல்லாருமே நேர்மையா இருக்கணுன்றதுக்காக நம்ம விசேஷமா நம்ம ஜெபிக்கணும் இவர்களுக்காக. நெக்ஸ்ட் ஓகே, ஜட்ஜஸ்க்காக. ஜட்ஜஸ் அவங்க கையில தான் இல்ல, இந்த நீதி தேசத்துடைய ஃபுல் நீதியும் அவங்க கையில தான் இருக்குது. அவங்க வந்து அவங்களும் என்ன செய்யணும், ஞானமா செயல்படணுன்றதுக்காக நம்ம ஜெபிக்கலாம். பயப்படாம தைரியமா அவங்க வந்து நியாயம் செய்யணுன்றதுக்காக நம்ம விசேஷமா அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கலாம். ஜட்ஜஸ்க்காக ஜெபிக்கலாம். ஸோ ஜட்ஜஸ் வரும்போது அவங்க கீழே இருக்கிற மற்ற அட்வொகேட்ஸ் என்னக்கா, ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் ஸ்டாஃப் நம்ம தெரியும்ல, நிறைய இடங்கள்ல காசு வாங்காம அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, they are not moving any files, so they are getting money under the tables. so அவங்க கை சுத்தமா இருக்கணும்ன்றதுக்காக நம்ம ஜெபிக்கலாம். தேவனை நேசிக்கிற பிள்ளைங்க இப்படிப்பட்ட இடங்கள்ல இருக்கும்போது அவங்க வந்து சாட்சிகளாக இருக்கணும், இல்ல கை சுத்தமா இருக்கணும்ன்றதுக்காக நம்ம ஜெபிக்கணும். இந்த மாதிரி இடங்களுக்கு தேவனை நேசிக்கிற பிள்ளைங்க நிறைய பேர் வரணும். போர்ட்ஸ் அண்ட் ஷிப் அவங்கள ஒர்க் பண்ற ஸ்டாஃப்ஸ்க்காக நம்ம ஜெபிக்கலாம். நிறைய கடத்தல் இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் அவாய்ட் பண்ணணும். சோ அதுக்காக அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கலாம். கப்பல்ல ஊழியம் செய்யற மக்கள் இல்ல, அதற்காக நம்ம ஜெபிக்கலாம். சோ இப்படி பலதரப்பட்ட இதுல இருக்கிறாங்களே ஏர்போர்ட் ஸ்டாஃப்காக நம்ம ஜெபிக்கலாம். தேவன் நமக்கு நல்ல பாதுகாப்பை தரணுன்றதுக்காக, ஸ்பெஷலா அந்த பைலட்ஸ்க்காக, மற்ற எல்லா க்ரூஸ் எல்லாத்துக்காக நம்ம ஜெபிக்கலாம். ஏர்போர்ட்ல ஒர்க் பண்ற ஸ்டாஃப்ஸ்க்காக நம்ம ஜெபிக்கலாம். பைலட்ஸ்க்காக இல்ல. நெக்ஸ்ட் போயிடலாம். ஸ்லோவா மூவ் ஆகுது. ஓகே, ரயில்வே ஸ்டாஃப்ஸ்க்காக நம்ம ஜெபிக்கலாம். நம்ம நிறைய டிராவல் பண்ணிருக்கோம், பார்த்திருக்கோம். இவங்களெல்லாம் நிறைய நேரத்துல இவங்களே வந்து தப்பான காரியங்களை ஈடுபடுறாங்கல்ல, லைக் ராபிங் அண்ட் சோ மெனி திங்ஸ். ஈவன் இவங்களுக்கோ பிளஸ் அந்த அந்த கேபின்ல இருக்கிற டிரைவர்ஸ்க்கும் நல்ல தேவன் பாதுகாப்பை தரணும். அவங்களும் நல்ல சேஃபா எல்லாரையும் கொண்டு போய் சேர்க்கணுன்றதுக்காக நம்ம ஜெபிக்கலாம். NGO ஸ்டாஃப்ஸ்க்காக இல்ல, nowadays they are having a very tough time. உண்மையாகவே உழைக்கிற மக்களுக்கு வந்து கவர்மெண்ட் அவங்களுக்கு என்ன செய்யணும், சலுகைகளை தரணும். அவங்களுக்கு க்ளோஸ் பண்ணக்கூடாது.
பிளஸ் நிறைய பேர் இப்ப வேலை இல்லாம இருக்கிறாங்க என்ஜிஓஸ், பிகாஸ் க்ளோஸ் பண்ணிட்டாங்கல்ல. ஸோ தேவன் அவங்களுக்கு கிருபைகளை தரணுன்றதுக்காக ஜெபிக்கலாம். தவறாத மோட்டிவோட இருக்கிற மக்களை வந்து உண்மையாகவே கவர்மெண்ட் அவங்களுக்கு தண்டிக்கணும். அப்படிப்பட்ட மக்களை தேவன் மாற்றணுன்றதுக்காக நம்ம ஜெபிக்கலாம். ஐடி ஃபீல்ட்ல உள்ள ஸ்டாஃப்ஸ்க்காக ஜெபிக்கலாம். அவங்களுடைய ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப் தெரியும், அவங்களுடைய இந்த நாட்கள்ல அவங்களுக்கு வேலை இருக்குமா இருக்காதான்ற ஒரு பயம் இல்ல, ஒரு அன்சர்டன் லைஃப் அவங்க வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்து இன்னும் அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ப்ரெஷரை கொடுக்குது இல்ல. ஸோ தேவன் அவங்களுக்கு வேண்டிய கிருபைகளை தருவதற்காக நம்ம ஜெபிக்கலாம். பிபிஓ கால் சென்டர்ஸ்ல உள்ள ஸ்டாஃப்ஸ்க்காக ஒர்க் பண்றவங்களுக்காக நம்ம ஜெபிக்கலாம். ஸோ இதெல்லாம் பேங்க் ஸ்டாஃப்ஸ்க்காக நம்ம ஜெபிக்கலாம். ஸோ அதுல இருக்கிறவங்களுக்காக. ஓகே, இன்சூரன்ஸ் ஸ்டாஃப்ஸ்க்காக மக்களை வந்து ஏமாற்றக்கூடாது. அவங்க உண்மையாகவே அது வந்து மக்களுக்கு அது ஒரு பெனிஃபிட் கொடுக்குமானால் அவங்க அப்படிப்பட்ட காரியங்களை அவங்க செய்யணும். நிறைய பொய்யான காரியங்களை சொல்லி பொய்யான நம்பிக்கையை கொடுத்து மக்களை கடனாளிகளாக மாத்திடக்கூடாது இல்ல. மெடிக்கல் ஸ்டாஃப் விசேஷமாக இந்த கோவிட் டைம்ல இன்னும் வரப்போற நாட்கள் கொடூரமான நாட்களா இருக்கு போது சொல்லி நியூஸ்ல எல்லாம் நம்ம பாக்குறோம். சோ இந்த நாட்கள்ல மெடிக்கல் ஸ்டாஃப்ஸ்க்கு தேவன் வேண்டிய கிருபைகளையும் பாதுகாப்பையும் தரணுன்றதுக்காக நம்ம ஜெபிக்கலாம். ஸோ மேபி டாக்டர்ஸ், நர்சஸ், லேப் டெக்னீஷியன்ஸ்க்காக நம்ம ஜெபிக்கணும். இல்ல அந்த வேன் டிரைவர்ஸ், ஆம்புலன்ஸ் டிரைவர்ஸ்க்காக நம்ம ஜெபிக்கலாம். கார்பரேட்ல இருக்கிற மக்களுக்காக நம்ம ஜெபிக்கலாம். ஸ்டாஃப்ஸ்க்காக நம்ம ஜெபிக்கலாம். Just 3 more to go, 4 more to go. நிறைய காரியங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நம்ம இவங்களுக்கு மார்க்கெட்டிங் ஸ்டாஃப்ஸ்க்காக இல்ல, இவங்களுக்காக நம்ம ஜெபிக்கலாம். உண்மையாகவே அவங்க தரமான பொருட்களை மார்க்கெட் பண்ணும். அவங்க வாயில போய் இல்ல அப்படிப்பட்ட காரியங்கள் அவங்க உண்மையாக இருக்காத மாதிரி அவங்க நியாயமா மக்களுக்கு உண்மையாகவே பெனிஃபிட்ஸ் கொடுக்கறது காரியங்களை மட்டும் அவங்க வந்து மார்க்கெட் பண்ணணுன்றதுக்காக நேர்மையா இருக்கிறதுக்காக நம்ம ஜெபிக்கலாம். நர்சஸ்க்காக நம்ம ஜெபிக்கலாம். இல்ல ஃபுல்லா அவங்க இறங்கி மக்களோட அவங்க இணைந்து இந்த வேலைகளை செய்யும் போது தேவன் அவங்களுடைய கிருபை சூழ்ந்து கொள்ளணுன்றதுக்காக இல்ல, God has to protect each and every nurses. அவங்க குடும்பங்களுக்காக நம்ம விசேஷமா நம்ம ஜெபிக்கணும். அதுக்காக நம்ம ஜெபிக்கலாம். Just 2 more to go. டீச்சர்ஸ்க்காக, டீச்சர்ஸ்ல நம்ம அவங்க ஆன்லைன் கிளாஸஸ் இனி டிவில எல்லாம் டீச் பண்ண போறாங்கன்னு சொல்றாங்க. they are really finding அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ். ஏன்னா வந்து பேரண்ட்ஸ் பக்கத்துல உட்காந்து அவங்க எப்படி டீச் பண்றாங்கன்ற காரியங்கள் பாக்குறாங்க. ஸோ அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு கைண்ட் ஆஃப் ப்ரெஷருக்குள்ளாக அவங்க கடந்து போறாங்கன்னு கேள்விப்பட்டோம். சொல்றாங்க எழுதாத எக்ஸாம்ஸ்க்கு பிள்ளைங்களுக்கு நம்ம மார்க்ஸ் போட்டு ரிசல்ட்ஸ் போடணும்னு சொல்லி ஒன் ஆஃப் த கவர்மெண்ட் ஸ்டாஃப் ஒரு டீச்சர் சொன்னாங்க. ஸோ அந்த அப்படிப்பட்ட ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான டைம்ல கவர்மெண்ட் டீச்சர்ஸ் இருக்கிறாங்க. மற்ற டீச்சர்ஸும் அவர்களுக்காக ப்ரொஃபசர்ஸ்க்காக நம்ம ஜெபிக்கலாம் இல்ல. எப்படி நம்மள ஜெபத்துக்குள்ள நடத்துறீங்களா? எப்படி காரியங்கள் நம்ம ஷேர் பண்ணோம். எபி ஓகேக்கா ஓகேக்கா. நல்ல தகப்பனே, அப்பா அந்த இரவு நேரத்துக்காக நன்றி செலுத்தி நாங்கள் ஜெபிக்கிறோம். சுவாமி இந்த நேரத்தையும் ஆண்டவரே அநேக சாமி ஊழியர்களை குறித்து நாங்க பார்த்தோம். சாமி அவங்களுடைய ஜெப கரிசனைகளுக்காக நாங்களுடைய சமூகத்துல வருகிறோம். ஆண்டவரே விசேஷமாக ஆண்டவரே சுவாமி எங்களுடைய அரசாங்கத்துல பணிபுரிகிற எல்லா நபர்களையும் நினைத்து நாங்க நம்முடைய சமூகத்துல வருகிறோம். சுவாமி அதுலயும் குறிப்பா விசேஷமா ஆண்டவரே எல்லைப்புறத்துல ஆண்டவரே சுவாமி தேசத்தை பாதுகாக்கிற ஒவ்வொரு ராணுவ வீரர்களையும் நினைத்து நாங்க நன்றி செலுத்தி நாங்க ஜெபிக்கிறோம். பாதுகாப்பு நீங்க கட்டளையிடுங்க சுவாமி. அவங்களோட லைஃப்ல ஆண்டவரே எந்த நேரத்துல ஆபத்து வரும் சொல்லி அவங்களுக்கு தெரியாது. ஆனாலும் சுவாமி அவங்களை நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க. அவங்களோட ஃபேமிலிஸ ஆண்டவரே சுவாமி அநேகர் பயத்தினால இருப்பாங்க. அவங்க எல்லாரும் நீங்க ப்ரொடெக்ட் பண்ணும்படிக்கு நாங்க ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே இந்த ஏர்ஃபோர்ஸ்ல இருக்கிற ஒவ்வொரு பீப்புளுக்காக, ஆண்டவரே நேவில இருக்கிற ஒவ்வொரு பீப்புளுக்காக ஆண்டவரே சுவாமி நாங்க விசேஷமாக அவங்க எல்லாரும் நினைத்து நாங்க ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே அவங்களுக்கு பாதுகாப்பை கட்டளையிடுங்க. ஆண்டவரே சுவாமி எந்த நேரத்துல அவங்க சோர்ந்து போகாதபடிக்கு அவங்க முன்வைத்த காலில் ஆண்டவரே அவங்களுடைய இறுதி ஆண்டவரே சுவாமி அந்த ஏஜ் வரைக்கும் அவங்க அதை ஒர்க் பண்ணுவதற்கு தகப்பன் நீங்க கிருபை பாராட்டும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே சுவாமி. இன்னும் விசேஷமாய் ஆண்டவரே எங்க தேசத்துல உள்ள ஒவ்வொரு போலீஸ் அதிகாரிகளுக்காக நாங்களுடைய சமூகத்துல வருகிறோம். ஆண்டவரே சுவாமி இந்த காலகட்டங்களை அநேகர் மனநிலையில ஆண்டவரே சுவாமி பின்தங்கி இருக்கிற சூழ்நிலையினால சுவாமி தவறான காரியங்கள்ல இருக்கிறதையும் எசப்பா அவங்களால என்ன செய்யறோம்னு சொல்லி ஆண்டவரே சுவாமி தெரியாத அளவுக்கு காரியங்களை நடப்பிக்கிறதே நாங்க பார்க்கிறோம் எசப்பா. அதுல நேற்று நாங்க நடி செலுத்துகிறோம் தகப்பா. நீங்க அவங்கள தேர்ச்சி ஆற்றுங்க, அவங்களை பாதுகாப்பு தாங்க.
ஆண்டவரே சுவாமி மக்களுக்கு ஒரு நல்ல நண்பர்களாக, ஆண்டவரே சுவாமி அந்த சமூகத்திற்கு ஆண்டவரே உதவிக்கரம் நீட்டுகிறவர்களாக அவங்கள ஒரு நண்பனை போல ட்ரீட் பண்ணுவதற்கு நீங்க உதவி செய்யும்படிக்கு நாங்க ஜெபிக்கிறோம். ஆண்டவரே சிறைத்துறையில இருக்கிற எல்லா அதிகாரிகள் நினைத்து நாங்க நன்றி செலுத்தி நாங்க ஜெபிக்கிறோம். சுவாமி சிறைத்துறையில ஏசப்பா அவங்க நல்ல ஒரு கவுன்சிலரா இருக்கட்டும். ஆண்டவரே சுவாமி மீண்டும் அந்த சிறை கைதிகள் ஏசப்பா தவறான வழிகளுக்கு போகாதபடிக்கு ஏசப்பா இவங்க எல்லாருமே ஒரு நல்ல ஒரு கவுன்சிலரா இருந்து ஏசப்பா அவங்களை கைட் பண்ணட்டும். அதுல ஆண்டவரே சுவாமி யாரெல்லாம் பின்மாற்றத்துல இருக்காங்களோ ஏசப்பா அந்த சிறையில இருந்து வெளிவரும்போது ஆண்டவரே அந்த அந்த பின்மாற்றத்துல இருந்து ஒரு பெரிய முன்மாற்றத்தை அவங்க பார்ப்பதற்கு இவங்க எல்லாரையும் ஒரு கருவியா நீங்க பயன்படுத்தும்படிக்கு நாங்க ஜெபிக்கிறோம் தகப்பனே. சுவாமி இன்னும் ஆண்டவரே இந்த டிராபிக் போலீஸ்ல இருக்கிற எல்லாரையும் நினைத்து ஜெபிக்கிறோம். சுவாமி உங்களை பார்க்கும்பொழுது ஏசப்பா அனைவர் இதுல லஞ்சத்தினால ஆண்டவரே அந்த சாபத்துல மூழ்கி இருக்கிற காரியங்களை தான் சுவாமி நிறைய இடங்களை நாங்க பார்க்கிறோம். சுவாமி அவங்களுக்கு ஆண்டவரே தெய்வீக ஞானத்தை நீங்க கட்டளையிடுங்க. அப்பா அந்த ஆண்டவரே சுவாமி அவங்க அதுல இருந்து ஒரு பெரிய விடுதலையை காணட்டும். ஆண்டவரே சுவாமி மக்களுக்கு ஏசப்பா இந்த ரோட் சேஃப்டி ஆண்டவரே சுவாமி அந்த ரோட் ரூல்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுவதற்கு அவங்க ஒரு நல்ல கைடரா இருக்கிறதுக்கு நீங்க உதவி செய்யும்படிக்கு நாங்க ஜெபிக்கிறோம் தகப்பனே. இன்னும் விசேஷமா ஆண்டவரே இந்த ஒவ்வொரு பெண் காவலர்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம். சுவாமி சமுதாயத்துல ஒருவேளை அவங்களுக்கும் ஏசப்பா அநேக இடங்கள்ல பாதிப்புகள் ஏற்படுகிறத பார்க்கிறோம். ஏசப்பா அவங்க எல்லாரையும் நீங்க ப்ரொடெக்ட் பண்ணும்படிக்கு நாங்க ஜெபிக்கிறோம் தகப்பனே. தெய்வீக கரம் உங்களை ஒவ்வொரு நாளும் பாதுகாக்கட்டும். சுவாமி இந்த சமுதாயத்துல ஆண்டவரே அவங்க பாதுகாப்புக்கு நிற்கும் பொழுது அவங்களுக்கு பாதுகாப்பற்ற சூழ்நிலை இருக்குது சுவாமி. அது எல்லாம் மாறும்படிக்கு இந்த நேரத்துல நாங்க அர்ப்பணித்து நாங்க ஜெபிக்கிறோம் தகப்பனே. இன்னும் ஏசப்பா எங்களுடைய தேசத்துல இருக்க எல்லா IAS, IPS, IFS அதிகாரிகள் எல்லாரையும் நினைத்து நாங்க ஜெபிக்கிறோம். ஏசப்பா இந்த இவங்கதான் சுவாமி தேசத்துல முதன்மையான ஒரு இடத்துல இருப்பாங்க. அநேக டிசிஷன் மேக்கிங்ல இருப்பாங்க. ஏசப்பா இவங்க எல்லாருக்கும் தெய்வீக ஞானத்தை நீங்க கட்டளையிடுங்க. ஆண்டவரே ஆண்டவரே எளிய மக்களுக்கும் ஏசப்பா கடைசி ஆண்டவரே மக்களுக்கும் நன்மை பயிக்கிற விதத்துல ஆண்டவரே இவங்க நடக்கட்டும் ஏசப்பா. ஆண்டவரே சுவாமி அரசியல் தலைவர்களுக்கு ஆண்டவரே கைக்கூலியா வேலை செய்யாம மக்கள் நலன்ல அக்கறை கொண்டு உண்மை உத்தம காரியங்களை செய்வதற்கு உதவிக்கரம் பாராட்டுங்க சுவாமி. ஆண்டவரே இன்னும் விசேஷமா ஏசப்பா ஜட்ஜஸ்க்காக நாங்க உங்களுடைய சமூகத்துல வருகிறோம் சுவாமி. நீதித்துறை ஆண்டவரே சுவாமி இப்போ இருக்க சுச்சுவேஷன்ல ஏசப்பா பணத்துக்கு விலை போகுது ஆண்டவரே, அரசியல்ல விலை போகுதுன்னு சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஆண்டவரே இந்த காரியங்கள் எல்லாம் மாறணும் ஏசப்பா. மக்களுக்கு ஏசப்பா உண்மையும் உத்தமமாய் அவங்க சுமை நீதியை ஆண்டவரே சுவாமி ஆண்டவரே அவங்க நிறைவேற்றுவதற்கு நீங்க உதவி செய்யும்படிக்கு நாங்க ஜெபிக்கிறோம் சுவாமி. அந்த சிறைத்துறையில இருக்கிற எல்லா ஏசப்பா லஞ்சம் ஆண்டவரே சுவாமி எல்லா பாவக்கரைகளும் அற்று ஆண்டவரே அதை நீங்க சுத்தப்படுத்தும்படிக்கு நாங்க இந்த நேரத்துல விசேஷமா ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே இன்னும் ஆண்டவரே சுவாமி இந்த ஸ்டேட் சென்ட்ரல் கவர்மெண்ட் எல்லா ஸ்டாஃப்ஸ் ஏசப்பா அந்த அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் ஆண்டவரே இன்னும் என்னெல்லாம் பின்னாக இருந்து ஒர்க் பண்றாங்களோ எல்லா அரசு அலுவலர்கள் எல்லாரையும் நினைத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. அவங்க தேசத்துல ஆண்டவரே அவங்க மக்களுடைய ஏசப்பா நலன் அக்கறை கொண்டு உண்மை உத்தமா செய்யட்டும் ஏசப்பா. இந்த இவங்களுக்கு இருக்கிற எல்லா ஏசப்பா அந்த லஞ்சம் ஆண்டவரே சுவாமி சுயமான காரியங்கள் எல்லாமே முற்றிலுமா நீங்கி ஆண்டவரே இந்த இடங்கள்ல ஒரு பெரிய பரிசுத்தத்தை நீங்க கட்டளையிடும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே சுவாமி இன்னும் ஆண்டவரே இந்த ரயில்வேல ஒர்க் பண்றவங்க ஆண்டவரே துறைமுகத்துல ஒர்க் பண்றவங்க ஏசப்பா ஏர்போர்ட்ல ஒர்க் பண்ற எல்லா ஸ்டாஃபையும் நாங்க விசேஷமா நன்றி செலுத்தி நாங்கள் ஜெபிக்கிறோம். அவங்களுக்கு நீங்க பாதுகாப்பை கட்டளையிடுங்க. அவங்க ஒர்க் பண்ற இடங்கள்ல அவங்க உண்மை உத்தமா வேலை செய்யட்டும். ஆண்டவரே சுவாமி இந்த அவங்களுடைய டிராவல் எல்லாம் ஏசப்பா நிறைய டிஃபிகல்டிஸ் இருக்கும். ஆண்டவரே சுவாமி எப்படி அவங்க வீடு திரும்புவாங்கன்னு சொல்லி யோசிக்கிற நிலைமையெல்லாம் இருக்கலாம் தகப்பனே. அதுல இருந்து ஏசப்பா அவங்களுக்கு ஒரு நல்ல பாதுகாப்பை நீங்க கட்டளையிடுங்க ஏசப்பா. இதுலயும் ஏசப்பா அநேகர் ஆண்டவரே இந்த ரயில்வேஸ் எல்லாம் பார்த்தோம்னா ஏசப்பா அநேகர் இந்த குடிக்கு அடிமையா இருப்பாங்க ஆண்டவரே சுவாமி. இல்லைன்னா தவறான அந்த உறவுல ஏசப்பா இருப்பாங்க அப்படி சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஆண்டவரே எல்லாவற்றில இருந்து ஒரு பெரிய சுத்திகரிப்பை நீங்க கட்டளையிடும்படிக்கு நாங்க ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே எல்லா பேங்க் ஸ்டாஃபுக்காக ஆண்டவரே சுவாமி உடைய சமூகத்துல அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அவங்க உண்மை உத்தமத்தோடு ஆண்டவரே அவங்க காரியங்களை செய்யட்டும். ஆண்டவரே சுவாமி இன்னும் ஆண்டவரே இந்த கார்பரேட்ல ஒர்க் பண்ற எல்லா IT ஸ்டாஃப்ஸ் ஆண்டவரே எல்லாரையும் நினைத்து நாங்க ஜெபிக்கிறோம். இந்த காலகட்டங்கள்ல ஏசப்பா அநேகருடைய மனநிலைமை ஆண்டவரே சுவாமி ஒரு பின்தங்கி இருக்கிற சூழ்நிலையை பார்க்கிறோம். இதுல இருந்து பெரிய விடுதலையை நீங்க கட்டளையிடும்படிக்கு நாங்க ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே எல்லா டீச்சர்ஸ்க்காக ஆண்டவரே லெக்சரர்ஸ்க்காக ஆண்டவரே இந்த நேரத்துல நாங்க விசேஷமா ஜெபிக்கிறோம் சுவாமி. இந்த காலகட்டங்கள்ல ஆண்டவரே அவங்க வீட்டுல இருந்து ஏசப்பா இந்த ஆன்லைன் கிளாஸ்ல ஏசப்பா ஒர்க் பண்ற சுச்சுவேஷன் எல்லாம் இருக்கு ஆண்டவரே சுவாமி. இதனால அவங்களுடைய
ஸ்ட்ரெஸ் ஆண்டவரே சுவாமி அதிகப்படுத்தாதபடிக்கு ஏசப்பா ஆண்டவரே இது ஒரு தெய்வீக சமாதானம் உங்களோட கடந்து வரட்டும் ஆண்டவரே. இதனால ஆண்டவரே எந்த விதமான பாதிப்புகளாக அவங்க கடந்து செல்லாதபடிக்கு அப்பாவுடைய கரம் நீட்டப்படும்படிக்கு நாங்கள் விசேஷமா அர்ப்பணித்து நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே. சுவாமி இந்த நேரத்துல ஆண்டவரே எல்லா மருத்துவர்களுக்காக எல்லா நர்சஸ்க்காக நன்றி செலுத்தி நாங்கள் செபிக்கிறோம் சாமி. இந்த ஒரு பெரிய கொரோனா சுச்சுவேஷன்ல ஏசப்பா அவங்க தங்களுடைய உயிரை பயமாச்சு ஏசப்பா அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஆண்டவரே சுவாமி அவங்களுக்கு ஒரு நல்ல பாதுகாப்பா கட்டளையிடுங்க. அவங்களுக்கு இருக்க பயங்கள் ஏசப்பா குழப்பங்கள் ஏதாவது இருக்குன்னு சொன்னா எல்லாவற்றையும் ஏசப்பா நீங்க நீக்கி ஆண்டவரே சுவாமி உங்களுடைய சமாதானத்தினால அவங்க நிறைவாக்கும்படிக்கு நாங்க இந்த நேரத்துல செபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே இந்த நாள்ல நாங்க ஆண்டவரே சுவாமி பார்த்த எல்லா ஊழியர்களையும் நாங்க உங்களுடைய சமூகத்துல அர்ப்பணித்து நாங்கள் செபிக்கிறோம். தெய்வீக பாதுகாப்பு, தெய்வீக சுகம், ஆண்டவரே தெய்வீக சமாதானம் ஒவ்வொருவரையும் வந்து ஆண்டவரே சுவாமி மக்கள் நலன்ல ஆண்டவரே அக்கறை கொண்டு ஆண்டவரே மக்களோடு மக்களாக ஆண்டவரே நல்ல நண்பர்கள் போல ஆண்டவரே சுவாமி அவர்களும் உண்மை உச்சத்தோடு ஆண்டவரே அவங்களுடைய காரியங்களை பணிகளை செய்வதற்கு அப்பா நீங்க கிருபைக்கரம் பாராட்டும்படிக்கு நாங்க செபிக்கிறோம் சாமி. ஆண்டவரே எல்லாரையும் ஆண்டவரே நீங்க ரட்சிப்புக்குள்ளாக வழி நடத்துங்க. அவங்களுக்கும் ஏசப்பா உங்களுடைய சுவிசேஷத்தின் ராஜ்யம் கடந்து செல்லும்படிக்கு இந்த நாட்களை நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே உங்களுடைய கிருபைக்குள்ளாக அர்ப்பணிக்கிறோம், எங்களை தாழ்த்துக்கிறோம். இயேசு மூலம் கேட்கும் நல்ல பிதாவே, ஆமென். நல்ல ஆண்டவரே இந்த நேரத்திற்காக நன்றி செலுத்திக்கிறோம். இந்த நாள்ல தேவன் எங்களோட கூட சுவாமி அப்பா அநேக காரியங்களை நீங்க கற்றுக் கொடுத்தீங்க அண்ணன் மூலமாக. உங்களுக்கு நன்றியோட துதிக்கிறோம். கற்றுக்கொண்ட காரியங்களை எங்களோட வாழ்க்கையில சுவாமி அதை நாங்க அபியாசப்படுத்துவதற்கு தேவன் எங்களுக்கு நீங்க கிருபை தாங்க. அண்ணனுடைய குடும்பத்தை தேவன் ஆசீர்வதிங்க. செய்யற ஊழியத்தை தேவன் நீர் ஆசீர்வதிக்கணுமா ஜெபிக்கிறோம். இந்த நாள்ல எங்களோடு கலந்து கொண்ட அப்பா பைபிள் சைட்ல கலந்து கொண்ட ஒவ்வொரு தம்பி தங்கச்சிமாருக்காக நன்றியோட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அவங்க குடும்பங்களை அப்படியே கரங்களை கொடுக்கிறோம். தேவன் இந்நாள் வரைக்கும் பாராட்டி அந்த கிருபைகளுக்காக நல்ல பாதுகாப்பிற்காக தேவன் கொடுத்த பாதுகாப்பிற்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே இந்த நாள் நீங்க உங்களுடைய சமூகத்துல ஜெபித்த ஒவ்வொரு ஜெபங்களுக்கும் செவிகள் திறந்திருந்துச்சு கர்த்தாவே. தேவன் நீங்க பெரிய காரியங்களை தேசத்துல செய்ய போற தயவுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த இடைவேளை எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுங்க. காலையில புதிய பலத்தோடு எல்லாமே நாமத்தை மகிமைப்படுத்த உதவி செய்யுங்க. துதி கன மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். Thank you all. Good night. Thank you. God bless you.